நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை திருநிறை செல்வி புவனாவுக்கும் பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. சுபம். என்ன மாமா? மோதிரம் மாத்திக்க சொல்லுங்க. மாமா, மோதிரம் போடணும். கைய கொடுங்க. கொடுங்க மாமா. நிறுத்துங்க. ஏய், என்ன பிரச்சனை பண்ணலாம் வந்திருக்கியா? யாரு கேட்டு ஏன் புருஷனுக்கு இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புருஷனா? அதான் நேத்தே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. அப்புறம் என்னடி புருஷன்? அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட்டுட்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு நினைக்கிறேன். கோர்ட் வழக்கப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டா மட்டும் டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல 6 மாசம் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் 3 கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பரஸ்பரம் பேசி என்ன முடிவு எடுத்திருக்கோன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லணும். அப்ப கூட டிவோர்ஸ் ஒன்னும் ஈஸியா கிடைச்சிடாது. எங்க 2 பேரோட தரப்பு வாதத்தை கேட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும். இந்த நேரத்துல 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மனசு மாறி டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, அவரு தான் எனக்கு புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இருந்து உங்களால கருணாவை பிரிக்கவே முடியாது. திவா, கருணா இப்ப இவ கூட போனதும் இவளுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு பாத்தியா? நம்ம கிட்டே சவால் விடுறா. ஏய், கருணா இந்த வீட்டோட அடிமை. எங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவன். அவன் விசுவாசம் எப்போதுமே எனக்கு மட்டும்தான். இப்ப கூட அவன் உன் கூட வராமல் இருந்திருந்தா எனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு நினச்சி தான் வந்திருப்பானே தவிர்த்து
நீ கூப்பிட்டதுனால வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என் மேல இருக்கிற விசுவாசம் அப்படி. அது அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. இப்போ நான் கண் அசைச்சா கூட என்ன சொன்னாலும் பண்ணிட்டு வருவான். நீங்க சின்ன வயசுல இருந்தே அவனை வளர்த்ததுனாலயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னோ, நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் துணை போகணும்னோ அவசியமே இல்ல. இது நான் அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன். இனிமே பழைய கர்ணாவா நீங்க சொல்ற தப்பெல்லாம் நான் பண்ண விட மாட்டேன். கர்ணா, நீ சொல்றத கேட்டு உன் பக்கம் நிப்பான்னு நீ இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியா? அப்போ அவன் கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். நான் தள்ள வைப்பேன். அதுக்கப்புறம் புவனாவுக்கும் கர்ணாவுக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன புவனா, ஓகேவா? ஓகே மாமா. பார்க்கலாம், நான் சொல்றது நடக்குதா இல்ல நீங்க சொல்றது நடக்குதான்னு. அதையும் பார்க்கலாம். அம்மாடி இந்து, மாமா ரொம்ப நன்றிம்மா. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவேன்ற நம்பிக்கை வந்துருச்சுமா. ஒரு மருமகளா இது என்னோட கடமை மாமா. இதுக்கப்புறம் இந்த வீடு எப்படி மாற போகுதுன்னு மட்டும் பாருங்க. சரிம்மா, சரி. சரிங்கய்யா, நான் வரேன். என் மூத்த பையன் கிருபாவும், ரெண்டாவது பையன் திவாகரும் என் ரெண்டாவது பொண்டாட்டியோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொல்லணும்னு 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தது உனக்கு தெரியும்ல. அந்த குழந்தை என் மக, நம்ம கர்ணா அம்மா. அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னைக்கு நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியோ, அன்னைக்கே உன் மேல இருந்த அன்பும் மரியாதையும் சுத்தமா போயிடுச்சு. இப்ப கூட நான் உனக்காக வந்திருக்கேன்னு நீ தப்பு கணக்கு போடாத. இந்த 6 மாசத்துல நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஆனா அது வரைக்கும் இந்த ஊருக்கு தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா நமக்குள்ள எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் நீ திரும்ப போயிடுவியா? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என்ன கேள்வி இது? 6 மாசத்துல நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன்.